வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, குலசேரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் வந்து உருவாக்கியவர் திரு ஐயாத்துரை கவிராயர். இந்த ஐயாத்துரை கவிராயர் என்பவர் விஸ்வகுலத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? அந்த முத்தாரம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆசாரிமார் தெருவு. அதற்கு நீங்கள் வந்து ஆதாரமாக பார்க்கணுன்னா, முத்தாரம்மன் கோயிலுக்கு பின்னால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் வந்து விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி கல்வெட்டு இருக்கும், மேலே போர்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஒரு 100 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவிலை இப்போது நிர்வாகம் மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? குலசேரப்பட்டினத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்குது. எல்லா சமுதாய மக்களுக்கும் ஆலயம் தனித்தனியாக இருக்குது. அந்தந்த தெருவுக்கு தக்கன அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க. இது வந்து முத்தாரம்மன் கோயில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆசாரிமார் தெரு. புரியுதுங்களா? அதனால தான் குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் வந்து ஆசாரிமார் உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஐயாத்துரை கவிராயர் என்பவரும் ஆசாரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். புரியுதுங்களா? அப்போது இந்த குலசேரப்பட்டினம் சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் வெளியே உள்ள அனைத்து சமுதாய மக்களும் எப்படி இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தாங்க? ஒரு ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்கு எப்படி வந்தாங்க? இந்த சமுதாய மக்கள்லாம் எந்த அடிப்படையில் அந்த கோயிலுக்குள்ளே வந்து இன்றைக்கி எல்லோரும் எல்லா உரிமையும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெரியணும்ல. இந்த ஐயாத்துரை கவிராயர் இருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஐயாத்துரை கவிராயர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக பல அற்புதங்களை பண்ணவர். எல்லா சமுதாய மக்களுக்கும் அங்கே வந்து அவரை பார்க்கும்போது அவர் வந்து மருத்துவம் பண்ணியிருக்கார். அப்போ அவருடைய குறைகளை வந்து சொல்லும்போது அவர் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறவு அவங்களுக்கு உண்டான நோயை குணப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் வந்து பண்ணி கொடுத்ததுனால அந்த சித்தரை பார்க்குறதுக்காக எல்லா சமுதாய மக்களும் அந்த காலகட்டத்திலேயே உள்ளே வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அம்மன் நோய்ங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பையும் மோசமான ஒரு நோய். அதுக்கு மருந்து கிடையாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, வேப்பிலை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொத்து நோய் பரவிடும் அப்படின்னு சொல்லி இந்த நோய் படித்தவங்களை கடலில் கொண்டு போட சொல்லிடுவான். இது அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போது பிறரோட உயிரை கொல்லக்கூடாது, பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லா மக்களும் மனிதர்கள், மனுஷனாக பிறந்தவங்களுக்கு அந்த நோய் வந்து அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் அந்த மருந்தும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன்ட்ட இவர் பேசியிருக்கார், ஐயாத்துரை கவிராயர். அப்போ பேசி அந்த அம்மன் நோயை குணப்படுத்தி சரி பண்ணி கொண்டு வந்தது ஐயாத்துரை கவிராயர் என்பவர் தான். அவர் வந்து மருத்துவம் பண்ணால் அந்த நோய் வந்து குணமாயிடும். அவர் பாட்டு படித்தா மறுநாளே அந்த நோய் குணமாயிடும். இந்த மாதிரி பல அற்புதங்களை பண்ணியிருக்கார். அதனால தான் அனைத்து சமுதாய மக்களும் குலசேரப்பட்டினத்தில் உள்ள மக்கள் அவ்வளோ பேரும் அந்த கோயிலுக்கு போனாங்க. புரியுதா? அந்த கோயிலுக்கு போய் எல்லா சமுதாய மக்களும் உள்ளே வந்தாங்க. பக்கத்தில் உள்ள கிராம மக்களும் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயமும் வரக்கூடிய ஒரு கோயில் ஆகிட்டு அந்த கோவில் எல்லா சமுதாய மக்களும் வரணுங்கிறதுக்காக திரு ஐயாத்துரை கவிராயர் உருவாக்குனது தான். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுடைய பிரச்சனையும் அவர் தீர்த்திருக்காரு. புரியுதுங்களா? அந்த சித்தர் பல அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. எப்படி உள்ளே வந்தாங்க எல்லாரும் சமுதாய மக்கள், அவர் என்னென்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு விரைவில் ஒரு வீடியோ போடுதேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அநேகமாக அது திங்கக்கிழமை தான் நான் ப்ளே பண்ணுவேன். திங்கக்கிழமை நம்ம சேனலில் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு, எத்தனை பேரை எதிர்த்து பேசியிருக்காரு, அந்த கோயிலில் எவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்காரு, எப்படி அந்த கோயில் அந்த காலத்திலே வளர்ந்துச்சு, அந்த சரௌண்டிங்கில் உள்ள கிராம மக்களுக்கெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக நான் உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சது முத்தாரம்மன் மட்டும்தான் தெரியும். அந்த முத்தாரம்மனுக்கு பின்னால் அந்த சித்தர் இருக்காருங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுதேன். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.